இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஒரு எக்ஸ்எம்எல்ஏ பையன் இவ்வளோ கேவலமான வேலையை பண்ணிருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமா இல்ல? கரண்ட் எம்எல்ஏ பொண்ண உங்களுக்கு பேசியிருக்காங்க. அந்த பொண்ணை வேண்டான்ட்டு இந்த துளசிங்கிற பொண்ணுக்கு தாலி கட்டியிருக்கீங்க. உழைக்க தெரியாத ஆளுங்க நீங்க. சரி, பெரிய எடுத்து விவகாரம். உங்களை அரெஸ்ட் பண்ணி ஆக்ஷன் எடுத்தா அப்புறம் எனக்கு போனுக்கு மேல போன் வரும். எனக்கு எதுக்குங்க வம்பு? நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். ஹலோ சார், நான் ஸ்டேஷன்ல இருந்து இன்ஸ்பெக்டர் பேசுறேன் சார். சொல்லுங்க இன்ஸ்பெக்டர். சார், உங்க பையன் ஒரு பொண்ணு கழுத்துல அவங்க அனுமதி இல்லாம தாலி கட்டியிருக்காரு. அவங்க ஃபேமிலில இருந்து ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன? இல்ல சார், அது நியூஸ் ஆனதை பத்தியோ உங்க ரெண்டு பேர் குடும்பத்துல பிரச்சனை ஆனதை பத்தியோ எனக்கு ஒண்ணும் இல்ல சார். ஆனா அது இப்போ கம்ப்ளைண்டா மாறி இருக்கு. நான் ஆக்ஷன் எடுத்தாகணும்ல. என்ன சொல்றீங்க? உங்க பையனை அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கேன். உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணதான் நான் கால் பண்ணேன். யாருங்க போன்ல? என்ன ஆச்சு? உன் பிள்ளைய அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்காங்க. ஐயோ, ஏய், இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? இன்ஸ்பெக்டர். சார், சொல்லுங்க சார். அவன் ஸ்டேஷன்லயே இருக்கட்டும். அத பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவனை சட்டப்படி எப்படி வெளியில எடுக்கணுமோ அப்படி நான் எடுத்துக்கிறேன். ஆனா அவன் மேல ஒரு சின்ன கீறல் கூட விழக்கூடாது. பாத்துங்க, மரியாதையா நடத்தணும். அக்கிஸ்ட டீல் பண்ற மாதிரி டீல் பண்ணீங்க? இல்ல சார், அப்படிலாம் எதுவும் நடக்காது சார். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அப்பத்தான் இந்த ஈஸ்வரமூர்த்தி யாருன்னு உங்களுக்கு தெரியும். முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியின் மகன் கைது. தொகுதியில் பரபரப்பு. அனுமதியின்றி தாலி கட்டியதால் பெண் போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். இச்செய்தி தொகுதியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்நாள் எம்எல்ஏ முனுசாமியின் மகள் திவ்யாவிற்கும் முன்னாள் எம்எல்ஏ ஈஸ்வரமூர்த்தியின் மகன் வெற்றிக்கும் சொல்லுங்க சார். என்ன, அந்த ராஸ்கலை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஆமா சார், கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. சார், நான் கேள்விப்பட்டேன் உங்க பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்திருக்காராமே. ஆமாயா, என் பொண்ணு மனசுடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கா. அவன் நம்ப வச்சு கழுத்து எடுத்துட்டான். அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. நான் சொல்ற மாதிரி செய். ஓகே சார். அவனுக்கு அடிக்கிற அடிய அவன் ஆயுசுக்கு மறக்க கூடாது. எல்லாம் உள்காயமா இருக்கணும். அவனை நடமாடவே விடக்கூடாது. அவன் கனவுல கூட அவனுக்கு குடும்ப வாழ்க்கைன்னு ஒன்னு இருக்கவே கூடாது. நீ என்ன பண்ண முடியுமோ பண்ணு. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன்.